பில் இருக்கா? இல்ல ஜெனி, அவ்வளவுதான். அந்த நான் பாத்துக்கிறேன் இனியா. கொடுங்க, நான் கட் பண்ணி கொடுக்கறேன். குழப்பமாயிடும். பாப்பா, போன் ரிப்பேரா? இல்லையே, நல்லதா இருக்கு. சம்பந்தமே இல்லாத இடத்துல வந்து நிக்கிறீங்க. சமையலுக்கு உதவி பண்ணட்டுமா? நான் மட்டும் சும்மா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா இருக்கு. நிஜமாவே வேலையில ஏதோ ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. வேணுமா? அதனாலதான் இப்படி எல்லாம் பண்றா. நீ வேலை பாப்பாங்க. சரிங்க, வா இங்க வந்து உட்காரு. வா. இப்ப உனக்கு என்ன? உங்களுக்கு உங்க மேல ரொம்ப அபார நம்பிக்கை தான் சேனி. என்ன என்ன இனியா, உனக்கு ஓகே தானே? இவளுக்கு இந்த படிக்கிற வேலை, அசைன்மெண்ட் பண்ற வேலை எல்லாம் உனக்கு இல்லையா? இருக்குக்கா. பாப்பானால பிரச்சனை வந்துருச்சுல, அத நினைச்சு வருத்தப்படு. பாவம் இனியா பாப்பா. அமர்த்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருமா. செழியனே இன்னும் அப்போ எனக்கும் அந்த வாட்டி தானா? தாத்தா சாப்பிடுவாங்க. ராத்திரி ஒரு வேளைதான் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறது. என்ன இருப்பது? ஒண்ணும் ஆகாது. சரி ஆயா, கமிட்டா இருக்கேன் தாத்தா. அதனாலதான் கொஞ்சம் டிலே ஆகுது. ஜெனி, பாப்பா எங்க? மேல தூங்கி. எதுக்குடா? வீட்டு செலவுக்குமா? இதுல பணம் போடுறல்ல, இப்ப எதுக்கு நீ தனியா வேற குடுக்கற? என்கிட்ட பணம் இருக்கு செழியா. சரி, அது இருந்துட்டு போட்டோம். அதோட சேர்த்து இதையும் வச்சு வாங்கிக்கோ. இல்ல வேண்டாம் செழியா, உனக்கும் செலவு வேண்டாம். வாங்கிக்க பாக்கியா. என்னமா வாங்கிக்கோங்க. ஆகியா வாங்கிக்கமா. வேலைக்கு போற பையன் வீட்டுக்கு எதுவும் செய்யாம இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. இதை எடுத்துக்கோடா. சொல்றதை கேளு, நீ குடி. நீ மச்சான் அங்க பாரு. சார், இவன் ஒரு கதை வச்சிருக்கான். சார் கிட்ட சொல்ல டைம் கேட்டிருந்தோம். சார் மட்டும் உள்ள போட்டோம், நீங்க வெயிட் பண்ணுங்க. சரிங்க. சார் உள்ள போங்க, போய் பாருங்க. போயிட்டு வாடா. சார் பேசியிருந்தாங்க. ஆமா சார். உங்க பேர் என்னமோ சொன்னாரு. பெருசா ஒண்ணும் கை கொடுக்கல. அந்த படம் வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? அது இருக்கும் சார். அது சார் முடியல சார். அப்புறம் நான் இன்னொரு ப்ரொடியூசரை மீட் பண்ணேன் சார். அவர் சரி, கதையில மட்டும் சில சேஞ்சஸ் மட்டும் சொல்லியிருந்தாரு. அவர் சொன்ன சேஞ்சஸையும் என்னால அந்த டைம்ல பண்ண முடியல சார். வீட்டாரு அப்படிதான் சொல்லுவாரு. ஏன் தம்பி சொல்லியிருக்க? நான் உண்மையதான் சார் சொல்றேன். நிஜமாவே எங்க வீட்டுல எனக்கு கதையெல்லாம் பிடிக்குது. நான் படாத பாடுபட்டு நீ எஸ்கேப் ஆயிட்டீனா நான் என்ன பண்றது? ஐயோ சார், பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருக்க. அப்படியெல்லாம் இல்ல சார். நான் பேசி வந்துச்சு, நீ கதையும் சொல்லல. உன்னையெல்லாம் நம்பி எப்படிப்பா முன்னேறணும்னு நினைக்கிற? உண்மையிலேயே சினிமா பண்ணணும்னு நினைக்கிற? ஒரு சார் கிளம்புப்பா. அது அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாரா? அசிங்கப்படுத்தினாரா? எதுக்கு? உனக்கு டேய் அவர் சொல்லவே விடலையாடா. என்ன ஏதோ கடை டே அண்ட் நைட்டா எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கேன் தெரியுமாடா? போய் போயிடுச்சுன்னா அதெல்லாம் வரும். ஊர்ல வேற எழில் டேய் ஏய், இருக்கு. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல தாத்தா. சரி போங்க. 2 பேர்கிட்டயும் மாசம் பாட்டி. ஏய், இப்ப நீ என்ன சொல்ல வர்ற? நீங்க மாசம் குடுக்கறேன்னு வேற சொல்றான் தானே. வெளிய போறான் வரான்,
இவங்க வயசுல பசங்க இருக்கிறவங்க வீட்ல எல்லாம் என்ன நினைச்சு குடுக்கறாங்க. நம்ம வீட்ல மட்டும்தான் எனக்கு வேலைக்கு போறது பிடிக்கும், அதனால நான் போறேன். பாட்டி அம்மா வேலைக்கு போ இந்த வீட்டு பொறுப்புல இவனுக்கு அக்கறை இருக்குல்ல. நான் கொடுத்தாண்டா பாட்டி, ரெண்டு ஒண்ணு தானே. அம்மையும் சுமந்துட்டே இருக்கணுமா? உள்ள போங்க. ஏங்க, உள்ள போ. சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்ல வேண்டிய நேரத்துல ஒரே விஷயத்த தான் சொல்றேன். இந்த சினிமா ஆசையெல்லாம் ஓரம். இப்போ அம்மாவுக்கு உடம்புல தெம்பு இருக்கு, ஓடுறா. அம்மா மேல பாசம் இருக்குன்னு சும்மா வாய் கிழிய பேசு. புரியுதா? இருக்கணுமா? நான் கஷ்டப்படுறேன்னு யார் சொன்னா பாத்துக்கிறேன் அத்தை. இப்ப பணம் இல்லாம யாரும் கஷ்டப்படல அத்தை. தெரியா பேசுறேன். அவனுக்குன்னு ஒரு பொறுப்பு வர வேண்டாமா? அதுக்கு நிக்கா. நானும் பல தடவை பொறுமையா தான் பேசியிருக்கேன். ஆனா இப்படி எல்லாரும் எல்லாத்துக்கும் என்னைய குத்தம் சொல்லுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம தமிழ் கற்பிப்போம் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கனவினும் இன்னாது மன்னோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு. தமிழ் விளக்கம்: சொல் ஒன்று செயல் வேறாக இருப்பவரின் நட்பு கனவிலும் கூடாது, துன்பமாக தான் இருக்கும். இங்கிலீஷ் மீனிங்: ஃப்ரெண்ட்ஸ் whose words differ from their deeds distress even in dreams. அதாவது நண்பர்களே, நான் உனக்கு இப்படியாப்பட்ட நண்பன், உனக்கு இப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன்னு சொல்லி வாயிலே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க உண்மையான நண்பரே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சொல் ஒன்று செயல் ஒன்று, அதாவது சொல்கிறது ஒன்றா இருக்குது, செய்கிறது வேறையாக இருக்குன்னா அது உண்மையான நண்பே இல்லைன்னு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது உண்மையான ஃப்ரெண்ட்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உண்மையான ஃப்ரெண்ட்ஸ்னால் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை விட நல்லது தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும். ஒன்றா சொன்னால் ரெண்டாக செஞ்சால் அது உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று சொல்லி ஒன்றுமே செய்யாமல் போனால் அவங்க தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது மூலமாக என்ன தெரியுது, நம்ம நண்பர்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே. வாள் போல பகைவரை அஞ்சற்க அஞ்சுக, கேள் போல் பகைவர் தொடர்பு. தமிழ் விளக்கம்: வெளிப்படையாக எதிரே வரும் பகைவரை விட உறவாடி கெடுக்க நினைப்பவர்களிடம்தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இங்கிலீஷ் மீனிங்: No need to fear the enemy with swords. Beware of the false friends. அதாவது நண்பர்களே, நம்ம எதிர்க்க வர எதிரியை கூட நம்பிடலாம், ஆனால் கூடவே இருக்கிற துரோகியை நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். எதிர்க்க ஒருத்தர் ஆயுதத்தோடு வந்தாலும் நம்ம மனிதாபிமானத்தில் விட்டு போயிடுவாங்க, ஆனால் கூடவே நல்லவுமே நடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட நம்ம எப்பயுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது மூலமாக நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கணும். இதை சொல்லி அதை சொல்லி அவங்கள ஏமாத்துறதோ கூட இருந்தால் குழி பறிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்கணுன்றதை நீங்கள் இது மூலமாக கற்றுக்குறீங்க நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.